இந்தியாவுக்கு எதுக்கு ஈரான் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈரான்ல மோர் தென் 1500 பீப்பிள் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த போர்ல இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாவோ, ஈரானுக்கு வந்து சப்போர்ட்டாவோ எதுவுமே பண்ணல. அதே மாதிரி ஈரானுக்கு அகைன்ஸ்டாவோ, அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாவோ எதுவும் பண்ணல. நம்ம எப்பவுமே இந்த மாதிரி பெரிய போர்கள் ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய நடந்துட்டு இருக்கப்போ நம்ம நியூட்ரல் ஸ்டாண்ட மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அண்ட் எப்பவுமே அந்த போர்ல யார் அதிகமா பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய செஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த பாஸ்ட் நம்ம ரஷ்யா உக்ரைன் போர்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு? ஊருக்கே தெரியும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரஷ்யா தான். இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. நம்ம பால்வாடியில வந்து பாப்பாவா படிச்சிட்டு இருந்த டயத்துல இருந்தே இந்தியாவும் யுஎஸ்எஸ்ஆருமே அவ்ளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யாவுக்கு முந்தைய இருந்த ரஷ்யா அதுல இருந்தே வந்து சோவியத் யூனியன்ல இருந்தே நம்ம வந்து இந்தியாவும் அவங்களும் நெறைய ரிலேஷன்ஷிப் பயங்கரமான ஜிகிரி தோஸ்தா இருந்தப்போ கூட அவங்க உக்ரைன் அடிக்கிறாங்கன்னு தெரியறப்போ நம்ம உக்ரைனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். எப்படி ஹெல்ப் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் எய்டா என்னென்ன பண்ண முடியும்ங்கறத பண்ணோம். இப்போ ஈரானுக்கும் அதே ஹெல்ப்ப இந்தியா முன் வச்சிருக்குது. இது வந்து நியாயமான விஷயம் தானே அப்படின்னு நெறைய பேர் ஈஸியா தாண்டி போகக்கூடியது இல்ல. இதுல ஒரு பெரிய ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா நம்ம ஈரானுக்கு ஒரு உதவி பண்றோம்னால் அது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் நமக்கு அகைன்ஸ்டா பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஈரானும் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி நம்மளுக்கு ரொம்ப பெரிய தேவைக்கான காலகட்டத்துல இப்போ இருக்கும். அமெரிக்கா வந்து நம்மளோட பிசினஸ் இந்த வீடியோவே பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு ஐ திங்க் நம்ம வியூவர்ஷிப் நம்ம ஆடியன்ஸே 5% வந்து அமெரிக்கால இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவே 5% வந்து வாட் எவர் இட் இஸ் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. அத்தனை பேர் யுஎஸ்ல இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து நம்மளுக்கு எதுக்கு அதை சொல்றேன்னா நம்ம வீடியோ பார்க்கிறது பெரிய விஷயம் சொல்ல வரல. அமெரிக்கால வந்து அவ்வளவு இந்தியர்கள் இருக்காங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்புறம் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்மே இன்க்ளூடிங் திஸ் வீடியோ நீங்க பார்க்கக்கூடிய யூடியூப்ல இருந்து எல்லாமே வந்து அமெரிக்கன் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியா யூஸ் பண்றாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஆனா வந்து கோலோட்ரி ஆட்சி செய்யறதே இந்தியன்ஸா இருக்காங்க. சுந்தர் பிச்சைல ஆரம்பிச்சு எல்லாரும் நீல் மோகன் எல்லாத்தையும் சொல்லிட்டே போகலாம். சோ இந்தியாவுக்கு இந்தியன் என்ஜினியர்ஸும் சரி இந்தியன் ரிசோர்சஸும் சரி அமெரிக்காவுக்கு ரொம்ப தேவை. அமெரிக்காவோட ரிசோர்சஸ் மாதிரி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஏஐ இதெல்லாம் இந்தியாவுக்கு ரொம்ப தேவை. ரெண்டு கண்ட்ரிக்கும் பிசினஸும் அதிகமா இருக்குது. சோ இந்தியா cannot offend US. அதே மாதிரி இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸும் இந்தியாவுக்கு தேவை. இவங்களும் தேவை. அட் தி சேம் டைம் ஈரானுக்கு நடந்துட்டு இருக்கிறது ஒரு அநீதி அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட ஸ்டாண்டா இருக்கலாம். ஏங்கறத நான் சொல்றேன். இந்த சிச்சுவேஷன்ல இந்தியா மேபி ஒரு சின்ன டில்ட் டுவர்ட்ஸ் ஈரான் இருக்க வாய்ப்பு இருக்குது மனசளவுல. ஏன்னா இந்த பாஸ்ட் நிறைய பேர் இத ரியலைஸ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த பாஸ்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து நமக்கு என்னைக்குமே சப்போர்ட் பண்ணிருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம நாட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் பெருசா வரப்ப கூட ஈரான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. இன்டர்நேஷனலா நிறைய கண்ட்ரீஸ் இந்தியாவை அப்போஸ் பண்ணப்ப கூட ஈரான் நம்ம கூட நின்றுருக்காங்க. அதே மாதிரி அங்க ஒரு நம்ம போர்ட்டே கட்டி கொடுத்திருக்கோம். ஈரான்ல சாபஹார் போர்ட்னு ஒன்னு கட்டி கொடுத்திருக்கோம். சோ இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப்பும் பல வருஷமா இருக்கிற ரிலேஷன்ஷிப். ரஷ்யா இந்தியா ரிலேஷன்ஷிப் மாதிரி அந்த அளவுக்கு என்னால அட்லீஸ்ட் அத பாதிக்கு பாதி ஈரான் இந்தியா ரிலேஷன்ஷிப் ரொம்ப பழமையான ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த நேரத்துல இந்தியா வந்து ஹெல்பிங் டெண்டன்சியோட மெடிக்கல் எய்ட் ஓகேவா சாதாரண மெடிக்கல் எய்ட் கிடையாது. மல்டிபிள் crores ஆஃப் வர்த் மெடிக்கல் எய்ட வந்து நம்ம ஈரானுக்கு கொடுத்திருக்கோம். இது வந்து லிட்டரலா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மேபி கண்ணை உயர்த்தி பார்க்க வைக்க தோணும். ஏங்கறதையும் நான் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஈரான் வந்து இன்னைக்கே நினைச்சா இந்த போரை முடிக்க முடியும். எப்படி முடிக்கிறது? நீ சரண்டர் ஆகு. உன்னை விட்டுறோம். எங்களுக்கு கவர்மெண்ட் மாறணும்ங்கறாங்க. அப்ப அந்த கவர்மெண்ட் மாறாம இங்க நின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த கவர்மெண்ட் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கறப்போ அங்க காயப்படுறவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் கொடுத்துட்டு இருக்கோம். லீகலா அபிஷியலா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நாங்க வந்து மிலிட்டரி இடங்களை மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கொடுக்கிற உதவி யாருக்கு? ஈரானோட ராணுவ வீரர்களுக்கு இன்டைரக்டா கொடுக்கிற மாதிரி தானே. இருந்தாலும் இந்தியா அதை ப்ரொசீட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? இந்தியா வந்து ப்ரொசீட் பண்ணி ஈரானோட பாதிக்கப்பட்டவங்களுக்கு காயப்பட்டவங்களுக்கு லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் அப்படிங்கறாங்க. ரொம்ப முக்கியமான ரொம்ப ரேரான மருந்துகள் இதெல்லாம் நம்ம என்னென்ன ப்ரொடியூஸ் பண்றோமோ இந்தியா கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாத்தையும் நம்ம ஹியூஜ் ஷிப்மெண்டா பல கோடி ரூபாய் வர்த்தான ஷிப்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஈரானுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் அனுப்பிச்சிருக்கோம். நிறைய கண்ட்ரீஸ் இத பண்ணல. ஐ திங்க் ரஷ்யா பண்றாங்க. ஈவன் சைனா பண்றாங்களான்னு கூட தெரியல. ஐ ஹேவ் டு செக். ரஷ்யா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணாங்க. இந்தியா பண்ணுது ஈரானுக்கு. வேற யாருமே பெருசா வேர்ல்டுல சப்போர்ட்டா இல்ல ஈரானுக்கு. நம்ம நிக்கிறோம். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு மூவ். அதுக்கு தான் ஈரான் வந்து பதிலுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா thank you to the kind people of India. மனசாட்சி உள்ள இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. கைண்ட் கருணை உள்ள இந்தியர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு சைடு. இந்தியா வந்து இத ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல பின்லாண்டோட பிரசிடென்ட் ஓகேவா அலெக்சாண்டர் ஸ்டப்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட்ல இருக்கிறப்ப அந்த பாட்காஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்கப்படுது. எங்க இந்த போர் வந்து கண்டினியூஸா போய்க்கிட்டே இருக்குது. சீக்கிரமா முடியும் தான் எல்லாரும் நினைச்சோம். பட் இது மாதிரி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது. இதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்துல யாரு நினைச்சா இந்த போரை நிறுத்த முடியும்? எப்படிதான் இந்த போரை நிறுத்த முடியுங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन வருது. அதுக்கு அலெக்சாண்டர் ஸ்டப்ஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி நினைச்சா முடியும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சைடு எடுத்துட்டாங்க. மேஜர் கண்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா யார் பக்கம் இருக்காங்க? ஈரான் பக்கம் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். சைனா யார் பக்கம் இருக்காங்க? ஈரான் பக்கம் இருக்காங்க. ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க ஈரான் பக்கம் தான் இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவை அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி இந்த யூரோப்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் யார் பக்கம் இருக்காங்க? அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம்ட்டாங்க. ஆனா
அமெரிக்கா பக்கம் தான் இருக்காங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாம் ஒரு சைடு தான் இருக்குது. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.